ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, திருக்கார்த்திகை தீபம் 2024 எப்பொழுது வருகின்றது, நம்முடைய வீட்டுல செல்வம் பெருகுவதற்கு, ஐஸ்வர்யங்கள் நிலைத்து நிற்பதற்கு எத்தனை விளக்குகள் ஏற்றினால் நல்லது, எந்தெந்த இடத்தில் ஏற்ற வேண்டும், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை திருக்கார்த்திகை தீப வழிபாடோடு சேர்த்து சொல்ல போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். வருடத்துல வருகின்ற மிகவும் முக்கியமான பண்டிகைகள்ல மிகவும் முக்கியமானது இந்த திருக்கார்த்திகை தீபம்ங்க. விழாக்கள்ல திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல ரொம்பவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடுவோம். நம்மளும் நம்முடைய வீட்டுல இந்த தீப திருநாளை கொண்டாடினால் நம்முடைய வீட்டிலையும் செல்வங்கள் நிலைத்து நிற்கும். அதே மாதிரி திருவண்ணாமலை தீபத்தை, அதாவது மகா தீபத்தை கண்ட பிறகுதான் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா தீபம் ஏற்ற ஆரம்பிப்போம். இப்படி திருக்கார்த்திகை தீபம் அன்று நம்ம மாலை வேளையில வீடுகள்ல தீபம் ஏற்றி தீபங்களின் வடிவமாக இறைவனை வழிபாடு செய்வது வழக்கம். வீட்டுல தீபம் ஏற்றும் பொழுது எந்த முறையில எத்தனை தீபங்கள் ஏற்றினால் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தீபம் ஏற்றுனீங்கன்னா அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் 2024 எப்பொழுது வருகின்றது அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம். வெள்ளிக்கிழமையோட இந்த திருக்கார்த்திகை தீபம் வர்றது அதிவிசேஷங்க. வருகின்ற 13ஆம் தேதி இந்த தீப திருநாள் வருகின்றது. 13/12/2024 வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபம். எல்லோருக்கும் திருவண்ணாமலை மலை உச்சியில ஏற்றப்படக்கூடிய மகா தீபம் ஞாபகத்துக்கு வரும். நம்முடைய முக்கியமான வழிபாட்டு முறைகள்ல சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கக்கூடியது இந்த மகா தீப வழிபாடு. சாதாரணமா நம்ம இறைவனை வழிபாடு செய்வதும் மந்திர ஜபம் செய்வதும், ஒரே ஒரு அகல் விளக்குல நீங்க தீபம் ஏற்றி வைத்து விட்டு இறைவன் முன்பாக ஏற்றி வைத்து விட்டு வழிபாடு செய்தாலும் மந்திர ஜபம் செய்தாலும் பலன்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இறைவன் அப்படின்றது ஜோதி ரூபமானவன், அவனுக்கு உருவம் கிடையாது. இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிலைத்திருக்கின்றார் அப்படின்றதுதான் ஐதீகம். யார் எந்த வடிவத்துல நினைத்து வழிபாடு செய்யறாங்களோ அந்த வடிவத்திலேயே இறைவன் காட்சி அருள்வார் அப்படின்றதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயங்க. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம். புராண கதைகள் நிறைய இருக்கு. இந்த ஜோதி வடிவமானவன் அப்படின்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதாக தான் பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் யார் பெரியவர் அப்படின்னு போட்டி ஏற்பட்ட போது அடிமுடி காணாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளித்த திருநாள் தான் இந்த கார்த்திகை மாத தீப திருநாள். இந்த கார்த்திகை மாத தீப திருநாள் பௌர்ணமியோட சேர்ந்து வருவதும் அதிவிசேஷங்க. தீபம் எத்தனை மணிக்கு ஏத்தினால் நல்லது அப்படின்றத பார்த்துடலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலையின் உச்சியில மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகுதான் அதை நம்ம தரிசிச்சுட்டு மாலை 6 மணிக்கு மேல வீடுகள்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். அதாவது திருவண்ணாமலை ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமானை நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளச் செய்து நமக்கு அருள் செய்யணும் அப்படின்றதுக்காக வீடுகளையும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம். இந்த வருடம் கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் 13ஆம் தேதி, அதாவது தமிழ் மாதத்துல கார்த்திகை 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னு நான் சொன்னேன். கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அன்றே திருக்கார்த்திகை தீப திருநாள் வருவது அதிவிசேஷங்க. அதாவது அன்றைய தினம் காலையில 6:51 துவங்கி டிசம்பர் 14ஆம் தேதி 4:56 வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. அப்ப பாருங்க, இந்த கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள்ல வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நேரத்துல நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே பலன்கள் அதிகமாக இருக்கும். கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் விசேஷமானது அப்படின்னு தெரியும். கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீப திருநாள் அன்று முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருவது, சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்துல மகாலட்சுமிக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில மாலை நேரத்துல நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பலன்களும் அதிகமாக இருக்குங்க. எப்பொழுது எந்த நேரத்துல தீபம் எப்படி ஏற்ற ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த திருநாள்ல வீட்டின் வாசல்ல இருந்துதான் நீங்க தீபம் ஏற்றி கொண்டு வீட்டிற்குள்ள வர வேணும். வாசல்ல தீபம் ஏற்றுங்க.
அந்த ஒரு தீபத்தின் மூலமாக மற்ற விளக்குகளையும் நீங்க ஏற்றிக்கொண்டு வீடு முழுவதும் விளக்கு ஏற்றணும். அப்படியே பூஜை ரூமுக்கு விளக்கு ஏத்துங்க. வீட்டுல எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க தீபம் ஏத்தினால் நல்லதுன்னா எல்லா இடத்துலயும் ஏத்தலாம். நீங்க பாதுகாப்பாக வீட்டுல எல்லா இடத்துலயும் தீபம் ஏற்றுங்க. எல்லா வாசல்களிலும் தீபம் ஏத்தணுங்க. வீட்டு முன்புறம், பின்புறம், கிணறு, அதே மாதிரி மதில் சுவர் எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றுங்க. எத்தனை விளக்குகள் ஏற்றினால் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியாது. அதை இப்பொழுது நம்ம பார்த்துடலாம். விளக்குகளோட எண்ணிக்கையும் விளக்கேற்றும் முறையும் இப்போ நான் சொல்லிடுறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 27 விளக்குகள் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா நல்லது. குறைந்தபட்சம் 27 விளக்குகள் ஏற்றுங்க. அதற்கப்புறமா உங்களுடைய விருப்பம் போல அதிகபட்சம் 108 விளக்கோ 100 விளக்கோ தவறாமல் நீங்கள் ஏற்றுங்க. எண்ணிக்கை 27 அப்படின்றது தான் குறைந்தபட்சம். மண் அகல் விளக்குல நல்லெண்ணெயோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா பசு நெய்யோ விட்டு பஞ்சு திரியால விளக்கு ஏற்றுங்க. குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்றுங்க. இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் இருக்கின்ற சாமி படத்திற்கு முன்பாக ஏற்றுனீங்கன்னா அதுவும் விசேஷமானது. ஒரு முறை விளக்கு ஏற்றிட்டீங்கன்னா அது அடிக்கடி விரல்களை விட்டு தூண்டி விடக்கூடாது. எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. அது தானா குளிர வரைக்கும் அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கணும். அகல் விளக்காக இருந்தால் வெறும் தரையில் வைக்கக்கூடாது. வாழை இலை, அரிசி, செம்பருத்தி இலை, வெற்றிலை இலை, இப்படி சுபிக்ஷத்தை தரக்கூடிய இலைகளின் மீது வைத்து தீபத்தை ஏத்துங்க. முதலில் வாசலின் கோலத்தின் மீது விளக்கு வைத்த பிறகு, நிலைவாசலில் விளக்கு வைத்த பிறகு, அங்கிருந்து அகல் விளக்கு பூஜை அறையில நீங்க விளக்கேற்றி கொண்டு வீட்டிற்குள்ள வர வேணும். மற்ற இடங்கள்லையும் விளக்கு ஏத்தணுங்க. வாசல் கோலத்தின் மீது 5 விளக்குகள் ஏத்துங்க. அதாவது முடிந்தால் குத்து விளக்கு வைத்து அகல் விளக்கு சுத்தி ஒரு 5 விளக்கு வைங்க. நிலைவாசல்ல 2 விளக்கு வைங்க. வாசல் படியில 4 விளக்கு வைங்க. குத்து விளக்கு சுத்தி இல்லாம 4 விளக்கு வாசல் படியில வைங்க. திண்ணை, மாடம், ஜன்னல் இப்படிலாம் இருந்தா 6 விளக்கு வைங்க. வீட்டுல நடுக்கூடத்துல 2 விளக்கு வைங்க. பூஜை அறையில 2 தீபம், சமையல் அறையில 2 தீபம், வீட்டிற்கு பின்புறம் 3 விளக்குகள், வீட்டிற்கு வெளியில யம தீபம் 1 விளக்கு ஏற்றுங்க. இப்படி தீபம் ஏற்றி நீங்க அண்ணாமலையாரை மாலை நேரத்துல வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயாரின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும். அன்றைய தினம் பிரதோஷமும் வருதுங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்ம அண்ணாமலையாருக்காக தான் தீபம் ஏத்துறோம். அப்ப பாருங்க, 3 அதிசக்தி வாய்ந்த சக்திகள் ஒன்று கூடக்கூடிய நாள் பிரதோஷம், கார்த்திகை நட்சத்திரம், பௌர்ணமி திதி எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள்ல நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இதை பற்றிய இன்னும் தெளிவான தகவல்கள், விரிவான தகவல்கள் என்னுடைய பதிவுகள்ல நான் தர இருக்கின்றேன். அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. நான் சொன்ன இந்த தீப எண்ணிக்கை, வழிபாட்டு முறை எல்லாமே குறைந்தபட்சம் தான். உங்களுடைய விருப்பம் போல நீங்க எங்கெல்லாம் தீபம் ஏற்றணுமோ பாதுகாப்பாக நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்க வீட்டுல நிலைத்து இருக்கும். செல்வ வளம் எப்பொழுதுமே பெருகும். வாழ்க வளமுடன். அண்ணாமலையாருக்கு அரோகரா. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.